You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இந்த பகுதியில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். வசனத்தை வாசிப்பதும் ஆராய்வதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை எங்களால் உணர முடிகிறது. ஏன்னா இரவும் பகலும் இதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டு வாழ்ந்தால்தான் நாம் கிறிஸ்துவோடு கூட சதா காலமும் வீட்டிருப்போம் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. 7 வருஷம் ஆட்டுக்குட்டி கல்யாணமா இருக்கலாம், 1000 வருஷம் உலகத்தில் அரசாட்சியா இருக்கலாம், நித்தியமான பிதாவின் வீடா இருக்கலாம். வசனத்தின்படி வாழக்கூடியவர்கள் மாத்திரம்தான் இவைகளில் பங்கெடுக்க முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். மீதி எத்தனை கோடியா இருந்தாலும் நியாய தீர்க்கப்பட்டு அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்பதை வேதத்தை வாசித்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் தான் சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிற போதனைகள் 2000 வருஷத்துக்கு கிட்ட 2000 வருஷம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2032 வந்தாதான் அவர் 3.5 வருஷ காலம் முடிக்கிற அந்த பாதை வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்ன அவர் பேசின விஷயங்கள் இதுவரைக்கும் இருப்பதுக்கு காரணம் என்ன? அவர் ஜீவன் உள்ளவர். எத்தனையோ காரியம் நம்முடைய வாழ்க்கையில நாம வாழ்கிற இந்த குறுகிய வட்டாரத்திலே மறைந்து போகிறத பார்க்கிறோம், நம்ம மறந்து போகிறத பார்க்கிறோம். ஆனால் இவைகள் மறையாமலும் அழியாமலும் மறக்கப்படாமலும் சந்ததி சந்ததியாக 21 நூற்றாண்டு வரை இவைகள் நிலைத்திருப்பதற்கு காரணம் இது பரலோகத்தினால் உண்டாக்கப்பட்டது. அவர் திறந்ததை ஒருவனாலும் பூட்ட முடியாது. எத்தனையோ பேர் எழுப்பிட்டாங்க இந்த 21 நூற்றாண்டுல. இந்த வேதாகம வசனத்தை அழிக்க முடியவில்லை, அவர்கள் தான் மடிந்து போயிருக்கிறார்கள். அப்ப நீங்கள் ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தின் ஆழங்களை நீங்கள் அறிந்து கொண்டு இந்த வசனத்தோடு கூட வாழ ஆரம்பித்து விட்டீர்களானால், வசனமானவர் மேகத்தில் வெளிப்படும் போது வசனத்தில் நாம் நிலைத்திருப்போமானால் வசனத்தோடு கூட இணைக்கப்பட்டு விடும். மீதி பேரெல்லாம் கைவிடப்படுவார்கள். என கைவிடப்பட கூட்டத்தில் நீங்கள் போகக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம் மத்தியில திருச்சபையை நடத்துகிறவர்கள் நிறைய வேலைகள் இருக்கிறது. அது நடுவிலே நமக்கு நேரத்தை ஒதுக்கி வந்து கர்த்தருடைய வசனங்களை போதித்து கொண்டே வருகிறார்கள். இப்ப போன பகுதி நீங்க பார்க்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். இதுல 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை ஒரு பகுதியாக காண்பிக்கப்படுகிறது. ஏற்கனவே மத்தேயு மார்க் எல்லாம் தியானித்திருக்கிறோம். உங்களுக்காக கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் ஆப்ல அவைகள் பதிவிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவைகளை பகுதியாக போய் கவனிக்க முடியும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நீங்க கர்த்தருடைய வருஷங்களை ரொம்ப தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும். தற்போது 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை ஒரு பகுதியா இருக்கிறபடியால் நம்மத்தில ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க விளக்க போகிறாங்க. நம்ம நேரடியா நிகழ்ச்சிக்குள் கடந்து போக போகிறோம். மீண்டும் உங்களை சந்திக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். 13ஆம் அதிகாரத்திலும் ஒரு எச்சரிப்பு வருகிறது. 12ஆம் அதிகாரத்தின் அடுத்த பகுதி முதல் இந்த அதிகாரம் தொடங்கின உடனே ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. வார்த்தையை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. நீங்க பேசுகிற வார்த்தையும் மற்றவங்க பேசுகிற வார்த்தையும் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். துவக்கம். இந்த அடுத்த பகுதி வரும்போது இங்கேயும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன சொல்றாரு? 15ஆம் வசனத்துல பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நான் முதற் பகுதி சொன்ன வார்த்தையை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்னு. இப்போ உடைமைகள், பொருட்கள், பணம், இதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாரு. இதற்கு ஆரம்பத்தில் 13ஆம் வசனத்துல திரள் கூட்டம் அவரோடு இருக்கும்போது ஒருத்தவ மட்டும் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன? ஐயா, எனக்கு ஆஸ்தி இருக்கு, என் சகோதரன் எனக்கு கொடுக்க மாட்டான்றான், நீ அவங்ககிட்ட சொல்லி பிரிச்சு கொடுக்கணும். இது என்ன ஆச்சரியமா இருக்கு? யாருகிட்ட என்ன கேள்வி கேட்கறது? இயேசு கிறிஸ்து யாரு? அவர் ஜெபிக்க வந்தவர், அவர் உபதேசிக்க வந்தவர், ஜனங்களை நல்வழிப்படுத்த வந்தவர். ஏன்னா இந்த ஊர் கட்ட பஞ்சாயத்து தலைவர் அவரு.
இல்ல அந்த ஊர் தலைவரா அவரு? தவறே கேக்குறாரு. அதான் அது பதில் வருது. என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாய் வைத்தவர். அதான் அங்க மோசே கிட்ட ஒரு சம்பவம் வருது. டேய், நாங்க எங்க இஷ்டம் நாங்க ஏதாவது பண்ணிக்குவோம், ஆமா, உன்னை எனக்கு அதிபதியா என்ன வந்து நியாயம் தீர்க்க ஒன்னா யாரு? ஆனா இவனை தான் கடைசியில கொண்டு வந்தார். அது ஒரு பகுதி. ஆனா இந்த இடத்துல அவன் கேட்கிறான், எங்களுக்கு எனக்கும் என் சகோதரருக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? பண பிரச்சனை, ஆஸ்தி பிரச்சனை. நீங்க நல்லா சொல்லி கொடுக்குறீங்களா எல்லாருக்கும், இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்க சொன்னா என் சகோதரன் கேட்பான், ஏன்னா அவனு இங்க வந்திருக்கிறான், இந்த திரள் கூட்டத்தில் அவனு இருக்கிறான். அதனால நீங்க அப்ப ஆண்டவர் சொன்னார், அட மனுஷனே, என்ன உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன், நான் நியாயாதிபதியா இருக்க போறேன், நான் அவனவனுக்கு பலன் அளிக்க போறேன், அது லாஸ்ட்ல. ஆனா நீ சொல்வது இங்க உங்க தனிப்பட்ட விதம், அழிந்து போகிற காரியத்திற்கு நீ என்கிட்ட வந்து உங்களுடைய கோரிக்கைய நீங்களே பேசி நீங்களே சரிப்படுத்தி கொள்ளாம என்கிட்ட இந்த விஷயத்த கொண்டு வரீங்களே. அது தெளிவா பதில் சொன்னார். அப்பொழுதுதான் அவர்களை நோக்கி, அவனுக்கும் அங்கே இருக்கிறவர்களுக்கும், ஏன்னா அந்த கூட்டம் இருக்கும்போது முதல்ல சீஷர்களுக்கு எச்சரிக்கைப்படுத்தினார். இப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வார்த்தையால ஒரு திரள் கூட்டத்துக்கு தெளிவை உருவாக்குகிறார், ஒரு செய்தியை கொடுக்க வர்றார். அந்த செய்தி என்ன? பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா பொருளாசை ரொம்ப மோசம். பொருள் தேவை, வார்த்தை தேவை, வார்த்தை ஜாக்கிரதையா இருக்கணும். பொருள் தேவை, ஆனா ஆசை வரக்கூடாது, அளவுக்கு மீதி அதான் வைத்துக் கொள்ளணும். ஆசை என்பது அளவை விட மிஞ்சி யோசிப்பது, அளவுக்கு மீறி நாம் அனுபவிக்கணும்னு விரும்புவது ஆசை. அதான் எல்லா ஆசை இந்த பொருள் பணம் ஒப்பிட முடியும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. நீ மெயின் அந்த மரத்தின் வேர்லயே கைய வைக்கிற, வாழ்க்கையின் தீமைக்கே வழி அதுதான். அதனால கவனி. ஒரு மனுஷன் இப்போ ஒரு விலைக்கு சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு ஜீவன், நீ அவனுக்கு தெரியாத பேசுற, பணமோ பொருளோ உன் ஜீவனோடு ஒப்பிட முடியாது. இது இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவசியம். ஆனா இது ஜீவன உயிருக்கு, இது உன் உயிருக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. உயிர்னா பரலோகம்தான், உன் வாழ்க்கைக்கு இது பொருள் இது வந்து இல்லை சொல்லிட்டு ஒரு ஓமையை சொல்றாரு. அல்லாமலும் அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு மனுஷனுக்கு நிலம் இருந்தது, நன்றா விளைஞ்சது, அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான். அந்த நிலத்தை வச்சிருந்தவன் கஷ்டப்பட்டால்தான் அதிகமான பலனை அனுபவிக்க முடியும். அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் ஒன்று செய்வேன், என் தானியம் எல்லாம் அதிகமாயிடுச்சு, இப்ப சேர்த்து வைக்க அதுக்குன்னு வச்ச இடத்துல இப்போ இடமே இல்லை. கிச்சன்ல போய் சில மூட்டையை கிச்சன்ல வச்சிருப்பான், பெட்ரூம்ல வச்சிருப்பான். ஆனா களைஞ்சி அந்த தானியத்தை சேர்த்து வைக்க வீடு ஃபுல்லா நிறச்சி வச்சிருப்பான். விவசாயிகள் நீங்க பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா நிரம்பின பிறகு அந்த நாட்கள்ல வீட்டுக்கு எதற்க சிலதெல்லாம் வைத்து சேமித்து வைப்பாங்க. நாங்கெல்லாம் அப்படி பண்ணி இருக்கிறோம், எங்க வீட்லயே அப்படி இருந்திருக்கு கிராமங்கள்ல விவசாய நிலம். அதை போல இவன் எல்லா இடமும் நிரம்பின பிறகு இப்ப வேற வழி இல்லை. அவன் யோசிக்கிறான், என்ன சொல்றான்னா, ஒண்ணு நான் செய்வேன், என் களஞ்சியத்தை இடிப்பேன். அப்ப இடம் இருந்திருக்கு அங்க நிறைய பொருட்களை தானியங்களை நிறைய சேமித்து வைப்பதற்கு அதுக்கு கூரை இல்லை, அதை விரிவுபடுத்த வாய்தில்ல. ஆனா நான் ஒண்ணு யோசிக்கிறேன், அந்த இடத்த ஒண்ணு செய்வேன், இதை பெருசா கட்டுவேன், இடிப்பேன், பெருசா கட்டுவேன், விளைந்த தானியத்தையும் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைக்க எல்லாம் ரைட்டு தான். ஆனா இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் பிரச்சனை. 10வது வசனத்துல, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ ஆத்துமா நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே
சிந்தித்து சொல்லி கொண்டார். தானியம் எதுக்கு? இவன் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த தொண்டைக்கு வரைக்கும் உள்ள போகிற ருசி, வாய் ருசி, வாய்க்கு தான். உடல் பிழைக்க, உடல் ஆரோக்கியமா இருக்க, பிழைக்கிறதுக்கு, உலகத்தை இருக்கிற வரைக்கும். தானியத்தை வச்சு ஆத்துமாவுக்கு பேசுற, ஆத்துமாவுக்கும் உலக பொருட்களுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆத்துமாவுக்கு தேவை எதுன்னா ஜபம். ஆத்துமாவுக்கு தேவை எதுன்னா வசனம். ஆத்துமாவுக்கு தேவை என்ன? நீதியுள்ள வாழ்க்கை, பக்தியுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை, பரலோகத்தோடு தொடர்புடைய காரியம் ஆத்துமாவின் விஷயம். கண்டிப்பா. சரீர விஷயம் என்ன? உலக இன்பம், உலக ஆசை, உலக உல்லாசம், உலக பெருமை, உலக ஆடம்பரம், உலக வசதி, மனுஷன் புகழ்ச்சியா ஏற்றுக்கொள்வதற்குரிய விஷயங்கள் இந்த காரியங்கள் எல்லாம். ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, உலக இந்த பொருளுக்கும் ஜீவனுக்கும் தொடர்பில்லை. இந்த உலக பொருட்கள் எல்லாம் பூமியிலே பொருளாசை, இது பூமிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும்தான். ஆனா ஜீவனுக்கு இதுல ஜீவன் ஆத்துமா அதோட சேர்ந்தது, ஆத்துமா ஜீவன் அதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிந்தித்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார். அதுக்குதான் பதில் சொல்றாரு, மதிகேடனே, ஆத்துமா உன்னிடத்தில் இன்னைக்கு ராத்திரி போகுதுப்பா. நீ இந்த அழிந்து போகிற காரியத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன, எதுக்குதான் நான் பேசுற அப்படின்னு யோசிக்கிற. நீ யோசனையே சரியில்லை. இன்னைக்கு ராத்திரி உன் உயிர் போயிடுதுன்னு வச்சுக்க, நீ இது வரைக்கும் எல்லாத்தையும் உடைச்சி இடிச்சு நீ கட்டுறதுக்குள்ள போயிட போறிய, நீ அடிச்சு பெரிதாக்குறதுக்குள்ள போயிட போற சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே. அப்படியே என்ன சொல்றாருன்னா, தேவனோடு நீ வாழணும். ஆண்டவருக்கும் இந்த உலக பொருளுக்கும் அவர் கொடுக்கிறார், எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆத்துமாவுக்கு தொடர்பு இதில்லை. அதனால பணம், பொருள், உடைமைகள் வாழ்நாள் முழுவதும் ஒரு 70 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா உங்க முழு வாழ்க்கையும் இதுலேயே மண்ணுக்காக இதுலேயே கவனத்தை செலுத்தி வாழாம ஜீவன் என்று அழைக்கப்படுகிற ஆத்துமாவோடு தொடர்புடைய விண்ணுக்குரிய வாழ்க்கைக்கு கவனத்தை செலுத்தி ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டு வாழும்போது அந்த ஜீவனுக்குரியதாய் போக முடியும். அதனால தெளிவில்லாத பேசாதீங்க, ஜாக்கிரதையா இருங்கிற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இங்கிருந்து வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துல ஒருவன் ஒரு கேள்வி கேட்கிறான், என்னுடைய சகோதரனுக்கு எனக்கு சேர வேண்டிய பொருள், அதாவது நிலத்தை கொடுக்க சொல்லுங்கன்றான். அப்போ அவர் அடுத்தது சொல்றாரு, என்ன நீதிபதியா மாற்றுறது யாருன்னு கேட்டுத்தான் இந்த ஓமையை சொல்றாரு. ஒருவன் தனக்கென்று சேர்த்து வைத்தான், அது அவனுடைய அறையை நிரப்பிட்டு இன்னும் நிறையா இருக்கு, அதனால இன்னும் நிறைய சேர்த்து வைக்கிறான்னு இடிச்சுட்டு கட்டுறான். அதுக்குள்ள வச்சுட்டு தன் ஆத்மாவை பார்த்து பேசுறான், உனக்கு ஃபுல்லா சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ அனுபவின்றான். அப்போதான் ஆண்டவர் பேசுறாரு, மதிக்கேடனே, இன்னைக்கு இரவு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு விலகினா இவைகளெல்லாம் யாருக்கு? நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிரு. அப்போ ஒரு மனுஷன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்க முடியும், உலகத்துக்கு ஐஸ்வர்யவான அல்ல. உலகத்துல அவன் ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கக்கூடியதெல்லாம் தேவ சித்தத்தின்படி அவன் செஞ்சிட்டானா அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறான். அப்போ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் என்பதாக வேதத்துல நமக்கு ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதியில லூக்கா ரொம்ப தெளிவா இவைகளை விவரிக்கிறத பார்க்கிறோம். இதுல இன்னும் ஏராளமான காரியத்தை உங்களுக்கு போதிக்க முடியும். ஏன்னா உலகத்தில் நாம் எப்படி வாழணும், எப்படி யோசிக்கணும் என்பதெல்லாம் இயேசு ரொம்ப தெளிவாய் துல்லியமாய் போதித்திருக்கிறார். இதை நீங்க வாசிக்க வாசிக்க இன்னும் ஆழமான சத்தியங்களை தேவன் நமக்கு அறிவிப்பதற்கு அவர் சர்வ வல்லமுள்ளவர் இருக்கிறார். இப்ப தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இதை பேசினவர் அடுத்த பகுதியா எதை குறித்தும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அது 22ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து 34ஆம் வசனம் வரை அந்த பகுதி போடப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார். தொடர்ச்சியாய் நாம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனத்துக்கு உட்பட்ட காரியங்களை ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீடர்களுக்கும் தம்மை விசுவாசித்து வந்த ஜனங்களுக்கும் சொன்ன ஒரு காரியம், கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்துல மனுஷனை மிகவும்
வாட்டுகிற ஒரு காரியம் எது என்று சொன்னால் கவலை. நாளைய தினத்தை குறித்த கவலை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்கிற கவலை. இப்ப ஆண்டவர் இங்கே ஜனங்களுக்கு தெளிவாய் மறுபடியும் அவர் சொல்லுகிறார் என்னென்றால், பின்னும் அவர் தமது சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. ஆண்டவர் சீடர்களுக்கு அவர் தம்மை பின்பற்ற வந்தவர்களுக்கு சொல்லும் பொழுது கவலைப்படாதிருங்க. என்ன எதற்காகனா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், கவலைப்படாதிருங்க. சரீரத்தை குறித்துதான கவலை. ஆண்டவர் 23வது வசனத்துல சொல்றார் பாருங்க, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறதல்லவா. அப்போ ஜீவனும் சரீரத்தையும் குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அவைகளை காட்டிலும் இவைகள் விசேஷமா. நீங்க வெறும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், அது மேல மாத்திரம் இருக்காதீங்க என்று ஆண்டவர் சொல்லிட்டு, காகங்களை கவனித்து பாருங்கள். 24வது வசனம், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்ட சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? அப்போ ஆண்டவர் காகங்களை காட்டுகிறார், பறவைகளை காட்டுகிறார். அவைகளை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களிலே பண்டக சாலையிலே சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனாலும் அவைகளை போஷிக்கிற பரமபிதா அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அப்ப ஆகினாலதான் பரமண்டலங்களின் ஜபத்தை தேவன் கற்றுக் கொடுக்கும் பொழுது, இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இப்ப சகோதரிகளா இருக்கிறவர்கள் இரவு படுக்கைக்கு போகும்பொழுது அவங்க பிளான் பண்றாங்க, நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யணும், காலை உணவு என்ன சமைக்கணும், மத்தியானம் என்ன சமைக்கணும்னு இரவிலே அவங்களுக்கு கவலை வந்துடுது. எல்லா குடும்ப ஸ்திரீகள் உடனே என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு தோசை சுடலாம், மாவு ரெடி பண்ணுவாங்க, நாளைக்கு இது இட்லி சுட்டுக்கலாம், மாவு ரெடி பண்ணுவாங்க. இல்ல காலையிலே நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம். எது செய்தாலும் நாளைக்காக கவலைப்படுகிற கூட்டம் இன்றைக்கு அதிகமா. உணவை குறித்து, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா உடையை குறித்து. ஆண்டவர் இதெல்லாம் சொல்லும்போது சொல்லு, பறவைகளை கவனிச்சு பாருங்க, அவைகளை உண்டாக்கினவர், அவைகளை போஷிக்கிறவர். நீங்கள் விசேஷித்தமானவர்கள், உங்களையும் போஷிப்பார். அப்போ கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? நீங்கள் மிகவும் அற்பமான காரியத்தை முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அற்பமான காரியத்தையே உங்களால செய்ய முடியல, மற்றவங்களுக்காக ஏன் நீங்க கவலைப்படுகிறது என்ன? ஆண்டவர் சொல்லிட்டு மறுபடியும் சொல்றார் 27வது வசனத்துல, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையினாலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப ஆண்டவர் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். இன்னைக்கு சிலர் செடியில விடுகிற அந்த செடியை, பூவை நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவு அழகாக, எவ்வளவு கலர்ஃபுல்லாக அதை டிசைன் பண்றாரு. ஒரே பூவுல பல வர்ணங்கள் அங்க காணப்படும், பல வண்ணங்கள் காணப்படும், கலர்ஃபுல்லா இருக்கும். ஏன் இங்க ஆண்டவர் சாலமோனை சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்த ராஜாக்களிலே மிக செல்வந்தனாய், ஐஸ்வர்யவனாய், செல்வாக்கோடு வாழ்ந்தவன் சாலமோன் தான். ஞானத்தோடு வாழ்ந்தவன் சாலமோன் தான். வெறும் ஞானம் இல்ல, ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்தவன். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமான ஒரு காரியம் நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. நம்ம அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம தியானிக்கலாம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். அப்போ வேத பண்டிதர்கள் இங்க சொல்றாங்க, பூமியில் வாழ்ந்த ராஜாக்களிலே பார்க்கிலும் அவங்க அப்பாவை விட செல்வந்தனா வாழ்ந்திருக்கிறான். நம்ம தாவீது ராஜானுவோம். தாவீதை விட ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும்
அவன் தலை சிறந்தவனாக வாழ்ந்தான். ஆகினால்தான் அவன் பிரசங்கின் புஸ்தகத்துல இதை விவரிக்கிறான். 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 இந்த 3 வசனத்துல அவனுக்கு என்னென்ன இருந்தது அவனே சொல்றான் பாருங்க. The book of Ecclesiastes chapter 2 verse 7 to 9. வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மறுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனனுமானேன். என் ஞானமும் என்னோடு கூட இருந்தது. இப்ப இந்த 7, 8, 9 நம்ம பார்க்கும் பொழுது தன்னை குறித்து அவன் சொல்றான். அவனுக்கு எல்லாம் இருந்த ஆண்டவர் அவனை இங்க ஏன் கோட் பண்றாரு அப்படின்னா, இப்ப ஆண்டவர் இந்த 27ஆம் வசனத்துல சாலமோன் கூட உடுத்தவில்லை. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகளை உடுத்துவிக்கிற தேவன் உங்களையும் உடுத்துவிப்பார், உங்களையும் போஷிப்பார். அப்போ அவ்வளோ திவ்ய எல்லாவற்றையும் அவன் அனுபவித்தான். ராஜபோக வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். அவன் கூட உடுத்தாத வஸ்திரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அவ்வளோ கலர்ஃபுல் காரியங்களை, காட்டு புஷ்பங்கள் எப்படி இருக்கிறதோ அது போல உங்களை நான் போஷிப்பேன், உடுப்பிப்பேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு காட்டில் இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னைக்கு என்னதான் கலர்ஃபுல்லா தோட்டமா, என்னதான் கலர்ஃபுல்லா அது பூவா இருந்தாலும் இன்னைக்கு அது இருக்கும், நாளைக்கு அது விறகா மாறிடும், அடுப்புல போடப்படுகிறது. அவைகளையே போஷிக்கிறவர். ஆகையினால் ஆண்டவர் சொல்ல, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஆண்டவர் முதன்மைப்படுத்தி நாம் தேடுகிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். உடைக்காக, உணவுக்காக, இன்னைக்கு எண்ணத்தை குடிப்போம் கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். சாலமோன் அவன் கூட உடுத்துவிக்கல, ஆனா அவைகளை காட்டிலும் உங்களை நான் உடுத்துவிக்கிறேன் என்று ஆண்டவர் இங்க சொல்ல காரணம் என்னன்னா, முதலாவது என்னை தேடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்க. பூமி கொடுத்தவர்களே, பூமிக்கு அடுத்தவர்களே நீங்க தேடுறீங்க. நீங்க தேட வேண்டியது ஒண்ணு, பரம ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்கிற காரியங்களை முக்கியத்துவப்படுத்தாதீங்க, பரலோகத்தை, விண்ணுலகத்தை நோக்கி பாருங்கள். அப்போ அங்கிருந்து தான் நமக்கு பொக்கிஷம் வரும். அதனால்தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர நம்ம காத்திருக்கோம். நம்முடைய குடியிருப்பு, நம்ம போகிற இடம் பரலோக ராஜ்யம். அங்க அந்த மைண்டு தான் நமக்கு இருக்கணும், அந்த சிந்தை உள்ளவர்களாய் தான் நாம் இருக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 1 - 3 வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுதி உண்டால் கிறிஸ்துவோடு கூட ஆளுகையும் செய்வோம். கிறிஸ்து வீற்றிருக்கிற அந்த விண்ணுலகத்தையே நோக்கி பார்த்து வாழுங்கள். அப்போ நம்முடைய சிந்தை, நம்முடைய கவலை பூமிக்குரியவைகளை அல்ல, விண்ணுலகத்துக்குரியவைகளை நினைத்து நம்மை தேவன் நடத்துவார், போஷிப்பார் என்று தைரியமா இருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இது நிறைய வசனங்கள் இருக்கு. இந்த குறுகிய நேரத்துக்குள்ள அவைகள் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டுமானால் சுருக்கமாக தான் சொல்ல முடியும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார். ஏன்னா சீஷர்கள் தான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எதை குறித்தும் கவலைப்படாது. நீங்க நமக்கும் பார்த்து சொல்றார், எதை குறித்தும் கவலைப்படாது. என்ன உண்ணவும் என்ன உடுத்துவோம் என்பதை கவலை கொள்ளாதிருங்கள், இவைகள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். அதுதான் ரொம்ப சத்தியம். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி அவர் சொல்ற மாதிரியே நடந்துகிட்டு போ, உனக்கு கூட சேர்த்து எல்லாவற்றையும் தேவன் தருவார். உன் ஆரோக்கியம் முதல் கொண்டு எல்லாவற்றையும், உன்னை சூழ்ந்திருக்கிற நீ இந்த பூமியில வாழுகிற நாட்கள் வர உன்னை எதெல்லாம் சூழ்ந்திருக்கணுமோ அவைகள் எல்லாம் கர்த்தர் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார்.
கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை விளங்க பண்ணுகிறவர். பூமியில நிறைய சேர்த்து வைக்க நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருவீங்க. அதுக்கு முன்ன பகுதியில நான் பார்த்துருக்குறோம் அதை. ஆனால் பரலோகத்துல சேர்த்து வைங்க. எப்படின்னா உங்களுக்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீங்க கொடுங்க, தர்மம் செய்யுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க, எல்லாத்தையும் செய்யுங்க. இதெல்லாம் பரலோகத்துல நீங்க சேர்த்து வைக்கிறீங்க, பரலோகத்துல ஐஸ்வர்யமான இருங்க அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அப்போ இவைகளை குறித்து ரொம்ப தெளிவா இயேசு சீஷர்களுக்கு போதிக்கிறத சீஷருங்க அப்படியே கேட்டு வாழ்ந்தாங்க. சீஷருங்க சும்மா இல்லை, ஆண்டவர் போதித்த போதனைகளை கை கொண்டு வாழ்ந்தாங்க. அதனாலதான் அவங்க பேர்ல எதுவுமே அவங்க சேர்த்து வைச்சதாக சொத்துக்கள் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாம் பரலோகத்துல சேர்த்து வைத்து விட்டார்கள். தன் உயிரே தியாகம் கொடுத்துதான் அவங்க போய் தேவனுடைய சமூகத்தை என்டர் பண்ணியிருக்கிறாங்க, உள்ள பிரவேசித்திருக்கிறார்கள். எனவே அவைகள் எல்லாம் ரொம்ப மையப்படுத்தி ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லுகிறதே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்த பகுதி 35 48 வரைக்கும் 2 ஊழியக்காரனை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் இயேசு ரொம்ப தெளிவாய் போதிக்கிறார். ஒரு பெரிய பகுதி தான், ஆனால் அதை ரொம்ப இலக்கணமாய் சுருக்கமாய் நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா அவங்க நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 2 பகுதிகள் 2 ஊழியக்காரர்கள் பேசும்போது அங்கே 2 பிரிவை பார்த்து இது 3வது பிரிவாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், முதலாவது அருமையான ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் பேசும்போது பொருள் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, அதை என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு கவலை. அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜீவன் அல்ல என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். 2வது பகுதியை பார்க்கும்போது இல்லாததுனால கவலை. 2வது பகுதியை மில்கி ஐயா அவர்கள் பேசும்போது இல்லாததினால் கவலை, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்ற கவலை. அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவனும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு. 2 பேரும் பேசும்போது அங்க ஒரு ஜீவனை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இந்த 3வது குறிப்பை பார்க்கும்போது நித்திய ஜீவனை குறித்து இங்க ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. என்னன்னு கேட்டா, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்கு எரிகிறதாகவும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ அறைகள் கட்டப்பட்டதாக அப்படின்ற வார்த்தையை பார்த்தா, அறை என்று சொன்னால் என்ன? எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல சத்தியம் என்னும் அறையை கட்டினவர்களாய். அப்போ சத்தியத்திற்கு சாட்சியாயிருந்து பிரகாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த வசனத்தை நாம் ஆழமாய் நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய். அப்போ ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? சத்தியத்திற்கு கீழ்ப்படிங்கள், சத்தியத்திற்கு செவி கொடுங்கள், அதே நேரத்துல பிரகாசியுங்கள் அப்படின்ற வார்த்தையோடு கூட அங்கே தொடங்கப்படுகிறது. அப்படி அந்த சத்தியத்திற்கு சாட்சியாக சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் பிரகாசிக்கும் போதுதான் அடுத்து என்னன்னு கேட்டா, தங்கள் எஜமான் வந்து தட்டும்போது உடனே, அங்க ஒரு வார்த்தையை பாருங்க, உடனே அவர்களுக்கு திறக்கும்படி அப்படின்னு இருக்கு. உதாரணமா நம்ம வீடு இருக்கு, நம்ம வீடு எப்படியோ எல்லா நாட்களையும் நாம் சுத்தமாய் வைத்து கொண்டாலும் கூட யாராவது ஒரு ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வருவாங்க அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அழகா அந்த வீட்டை கொஞ்சம் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கோம். அந்த கெஸ்ட் வந்த உடனே போயிட்டு அவர்களை வரவேற்கிறோம். அதே போலதான் இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே என்ன செய்யதான் அவளுக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சத்தியத்திற்கு சாட்சியாயிருந்து பிரகாசிக்கிறவளாயிருந்து எஜமானாகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தா, ஏன்னா களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்குவேன், என்ன செய்வேன், அதிகமா விளைஞ்சிடுச்சு அப்படின்னு கவலைப்படுறவன் இருக்கான். அதே நேரத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்னத்தை சாப்பிடுவேன், என்னத்தை உடுத்துவேன் அப்படின்னு கவலைப்படுறவங்களும் இருக்காங்க. ஆனா நீ என்ன செய்யணும்னு கேட்டா, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு சாட்சியா இருந்து பிரகாசித்து கொண்டு எஜமான் வந்த உடனே திறக்கக்கூடிய அளவுக்கு உன் ஆயத்தம் இருக்க வேண்டும். சில நேரத்துல எங்க வீட்லயும் அப்படி நடந்திருக்கு. எங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால சில நேரங்கள் வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ குப்பை தூசிகள் எல்லாம் நிறைய அப்படி போட்டிருப்பாங்க. யாருன்னா முக்கியமான ஆள் வரும்போது ஐயோ அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் சுத்தம் பண்ணுங்க, இதை எடுத்து அங்கே போடுங்க அவசரமா செய்வாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, வருகிறவர் யார்? ஒரு மேன்மையானவர்,
வருகிறவர் அல்லது ஒரு உயர்த்தப்பட்டவர் வரும்போது என் வீடு சரியா இருக்கணும்ட்டு நாம் விரும்புகிறது உண்மை என்று சொன்னால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, அறையை கட்டி, அதாவது சத்தியத்திற்கு சாட்சியா இருந்து சத்தியம் என்கின்ற வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே நேரத்துல அவர் வந்த உடனே திறக்கிறவர்களாய், பாருங்க, திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயா இருங்கள். அப்ப நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, அதாவது பணத்தை வச்சு சந்தோஷப்பட்டு இந்த பணத்தை என்ன செய்யறதுன்ட்டு கவலைப்படுறது இல்லை, ரெண்டாவது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறது இல்லை. நீ செய்ய வேண்டியது என்ன? அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அதற்காக உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அது மட்டுமல்லாதபடிக்கு 38வது வசனம் பாருங்க, 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்தினால் வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அந்த ஊழியக்காரன் பாக்கியவான். அப்படி இருக்க கண்டால் என்றால் என்ன அர்த்தம்? எப்போதும் என்ன உபத்திரங்கள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும், என் இயேசு வரப்போகிறார், என்னை தம் பக்கமாய் சேர்த்து கொண்டு எனக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க போகிறார் என்ற விசுவாசத்தோடு எப்போதும் காத்து கொண்டிருக்கிற மனுஷர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுவது மாத்திரமல்ல, திருடன் என்ன நேரத்தில் வருவான் என்று சொல்லி வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் என்ன செய்வான்? விழிப்பா இருக்கிறது போல நீங்களே என்ன செய்யுங்க? விழிப்பா இருங்கள். இந்த நேரத்துல திடீர்னு பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னு கேட்டா, அப்போது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஊமை எங்களுக்கு மாத்திரமா சொல்லுகிறீர் அல்லது எல்லாருக்கும் சொல்றீரா அப்படின்னு கேட்கிறார். ஆனா இந்த ஊமை யாருக்கு? ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, ஆயத்தமா இருக்க வேண்டியது எல்லாருக்கும் தான். எல்லாருக்கும் தான் ஆண்டவர் நித்திய ஜீவனை சம்பாதித்து வைத்திருக்கிறார். எல்லாருக்காகவும் தான் ரத்தம் சிந்தினார். எல்லாருக்காகவும் தான் ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். எல்லாருக்காகவும் தான் ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அப்போ அதற்கு அவர் என்று சொல்லி அவர் சில விஷயங்களை அங்கே சொல்லுகிறதாக வசனத்திலே வாசிக்கிறோம். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரர் பாக்கியவான்கள். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அப்படியே செய்கிறவர்களா என்றால் என்ன அர்த்தம்? மற்றவர்களை காட்டிலும் ஊழியக்காரர்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, மிகவும் எச்சரிக்கையாய் எஜமானன் என்ன சொல்லிட்டு போனாரோ அதை செய்யக்கூடியவர்களா. ஆமா, அதனால விழித்திருனா அவர்கள் விழித்திருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப தெளிவா இந்த இடத்துல அவர் பிரஸ் பண்ணி சொல்றத. ஆமா, அதே நேரத்துல ஊழியக்காரர்கள் யார் என்று கேட்டால், அவர் வரும்போது ஆத்துமாக்களை சம்பாதித்து கொண்டு போய் என்ன பண்ணும்? அந்த இடத்துல சேர்க்கிற ஒரு முக்கியமான பொறுப்பு, கடமை ஊழியக்காரிடத்தில் தான் இருக்கிறது. நான் சத்தியத்தை சொல்லிட்டேன், அதன் பிறகு கேட்கிறதும் கேட்காததும் அவர்களுடைய பொறுப்பு அப்படின்னு விடுவது ஊழியக்காருடைய பொறுப்பு அல்ல. அதனால தான் ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்னன்னு கேட்டா, அறையை கட்டினவர்களாய். அப்ப என்னன்னு கேட்டா, சத்தியனாக்கா சத்தியத்திற்கு சாட்சியா இருக்கணும். சத்தியம் என்பது வேத வசனம். அந்த வேத வசனத்திற்கு எப்போதும் சாட்சிகளா இருந்து துருபதேசத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு சத்தியத்தை சத்தியமா என்ன பண்ணும்? சொல்லுகிற ஊழியக்காரராய் இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவர் தான் என்ன? பாக்கியவான் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்கிறது. எஜமான் வரும்போது அப்படியே செய்கொள்ளாய் காணப்படுகிறாய். அப்போ அப்படியே செய்கொள்ளாய் என்றால் என்ன? தேவன் என்ன போதித்தாரோ, எதை காட்டினாரோ, எதை செய்ய சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். 45வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால், அவன் நினையாத நாழிகளிலே அறியாத நேரத்திலே அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு அவனுக்கு பங்கு நியமிப்பான். ஆமென். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, இன்றைக்கு அப்பேற்பட்ட உபதேசங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டா, அவர் இப்போ வரமாட்டாரு, அவர் வரத்துக்கு இன்னும் நாள் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சில உபதேசத்தை போதிக்கிறவர்களாய் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்போதான் அங்க வசனம் என்ன சொல்லுது? அவர் நினையாத நேரத்தில் வரும்போது அப்பேற்பட்ட ஊழியக்காரர் என்ன பண்ணுவாராம்?
தண்டிப்பார் என்று சொல்லி அவருடைய பங்கை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது வருகையின் அடையாளங்கள் ஒரு பாடல் இப்படியா இருக்குது. வருகையின் அடையாளங்கள் வெகு விரைவாக நிறைவேறுதே என்று சொல்லி ஒரு பாடல் மாத்திரமல்ல, இன்றைக்கு உண்மையாகவே வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்க எல்லா வருகையின் அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கபடியினால் அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, ஊழியக்காரராய் இருக்கிறவர்கள் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு அநேக துருபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட துருபதேசத்துல நாம் ஈடுபடாதபடிக்கு சத்திய வசனமாகிய இந்த அறையை கட்டினவர்களாய் சத்தியத்திற்கு சாட்சிகளாய் நாம் இருக்க வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டா, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அங்கே அநேக அடிகள் அடிக்கப்படுவார். பாருங்க, அறிந்தவனுக்கு அநேக அடி, அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அறிந்திருந்தும் நாம் அலட்சியமாயிருந்தால் அநேக அடிகள் உண்டு. அப்படி இருக்கும்போது அறியாத நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்றதான சம்பவங்களை கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு நினைவு கூறுகிறார். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த இடத்துல இந்த 48ஆம் வசனம் வரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, the faithful servant and the evil servant, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன், தேவனுக்கு கீழ்ப்படியாதவன், எஜமான் சொன்னதை கேட்டு நடந்தவன், எஜமானன் சொன்னதை கேட்காமல் போனவன். இவங்க 2 பேருடைய நிலை என்ன ஆகும் என்பதை இந்த பகுதியில லூக்கா விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இதை நீங்க 35ஆம் வசனத்திலிருந்தே வாசித்தீங்கன்னாக்கா, அவருக்கு செவி கொடுத்து நடப்பதினாலே தேவன் என்னெல்லாம் செய்வார், அவன் என்னத்தை பெற்றுக்கொள்வான். அடுத்தது, செவி கொடுக்காமல் போகாமல் நிர்விசாரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் என்ன நடக்கும், அவனுடைய பலன் எங்க, அவன் என்ன பலன் அடைய போகிறான் என்பதை குறித்து ரொம்ப விவரமா இந்த இடத்துல அழகா சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அதுலயும் ரொம்ப முக்கியமா, யாரிடத்துல அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்துல அதிகமாய் கேட்கப்படும் என்பதையும் ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஒருவேளை வெறும் பணம் மாத்திரமல்ல, பொறுப்புகள் கூட நம்ம கிட்ட ஆண்டவர் அநேக காரியத்தை ஒப்புவித்திருக்கிறார். நம்ம ஒப்புவித்த மாதிரி நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை கணக்கு கொடுக்கும் ஒரு நாள் வரும். நம் தேவனுக்கு முன்பதா என்ன கணக்கு கொடுக்க போகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். விளையாடுகிற ஒரு காலத்தில் நாம் இல்லை. எல்லாவற்றிலும் மிகுந்த பொறுப்பாய் தேவனுக்கு ஏற்ற மாதிரி நடப்பதுக்கு நம்மை நாம ஒப்புக் கொடுக்கணும். இதுவரை நீங்க எப்படியாவது வாழ்ந்திருக்கலாம். இந்த வசனத்தை கேட்கும் போதாவது சற்று மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்ற மாதிரி நாம் செயல்படும் போது உண்மையாகவே ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வார். காரணம், அவருடைய ராஜ்யம் சமீபத்தில் வர இருக்கிறது. அவரோடு கூட பிரவேசிக்கிற நேரம் வந்தாயிற்று. எனவே ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாய் வாழுங்கள். ஆண்டவர் உண்மையாகவே மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்தது 49ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து இந்த பகுதி கடைசி வரை 3 பகுதியாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதியில் அவைகளை பார்க்க போகிறோம். தொடர்ந்து வசனத்தோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.